கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்போ இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாக போனதையும். இது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, ஒரு நம்பிக்கைங்க, ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துலதான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கும்பராசி பலனுக்குள் நுழையலாங்களா? கும்பராசி அன்பர்களே, வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு விடிவெளியை போல ஒரு பிரகாசமான காலம் பிறக்க போகும் தருணம் வந்துருச்சுதுங்க. இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்க கண்ணீரை துடைக்க அந்த பிரபஞ்சம் அனுப்பி வைத்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாம்ங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த மனவேதனைகள், தனிமை, உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையேங்கிற ஆதங்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. கும்பராசிக்காரர்களை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் நீங்க ஒரு வித்தியாசமானவர்கள். எதையும் உலகளாவிய பார்வையில பார்ப்பவங்க. சனி பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு பொதுநல சிந்தனை அதிகம்ங்க. மற்றவர்களுக்காக வாழும் குணம் அதிகம்ங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த பொதுநலமே உங்களுக்கு பெரிய சுமையா மாறி இருக்கலாம்ங்க. நீங்க யாருக்கெல்லாம் கை தூக்கி விட்டீங்களோ அவர்களே உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம இருந்திருப்பாங்க. நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த 7.5 சனியின் தாக்கம் இவ்வளவு கொடுமையா இருக்குதுன்னு நீங்க பல இரவுகள் விண்மீன்களை பார்த்தபடி புலம்பிய நாட்களை இந்த உலகம் பார்த்துருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய கடல் போன்றதுங்க. கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களின் துயரத்தை கண்டு துடிப்பவர்கள். ஆனா உங்க துயரத்தை துடைக்க இங்க யாருமே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மைங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பியவர்களே உங்க ஐடியாவை திருடி முன்னேறி இருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் பரிந்து பேசினீங்களோ அவர்களே உங்களை சுலபமா ஒதுக்கி வைத்திருப்பாங்க. குடும்பத்திற்குள்ள தனிமை, நண்பர்களால ஏமாற்றம்னு ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தேறி வர்றீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யாரு? அவர் ஒரு புதிய ஐடியாவை கொண்டு வரும் ஒரு கூட்டு தொழிலாளியா இருக்கலாமுங்க, அல்லது உங்கள் லட்சியத்தை அடைய உதவும் ஒரு வெளிநாட்டு நண்பரா இருக்கலாமுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு புதிய நம்பிக்கை உங்களோட வீட்டுல நிலவுங்க. கும்பராசிக்கு சனி அதிபதி என்பதால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் அல்லது ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. அவர் சொல்ற ஒரு புது டெக்னாலஜி அல்லது ஐடியா உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லுங்க.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ராஜயோக வளர்ச்சி ஆரம்பமாகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் காற்றில் கரைந்த கற்பூரம் போல போயிருக்கலாமுங்க. ஆனா இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் சிகரத்தை நோக்கி இருக்குங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் பிசினஸ் வாய்ப்பையோ அல்லது ஒரு புதிய தொழில்நுட்ப கூட்டையோ பெற்று தருவாருங்க. தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சித்துறை, சமூக பணி அல்லது புதுமையான கண்டுபிடிப்புகள்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்குங்க. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரத்து அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த பழைய கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. கும்பராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மனிதாபிமானம் மிக்கவர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் சேவை மனப்பான்மைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு சமூக பணியாளர் அல்லது ஒரு குழுவை வழிநடத்துபவர் என்றால் அந்த புதிய நபர் உங்க பெயரையும் புகழையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பாலமா இருப்பாருங்க. இத்தனை காலமா உங்களை இவன் வெறும் கனவு காண்பவன் ஒதுக்கி வைத்தவர்கள் முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிக்க போறீங்க. உங்க தனித்துவம் இப்போது உங்களுக்கு வருமானத்தையும் செல்வாக்கையும் தேடி தருங்க. கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 11வது வீடுங்க. இது லாபஸ்தானம் மற்றும் ஆசைகளை குறிக்கும் இடம்ங்க. கடந்த காலங்கள்ல உங்க ஆசைகள் அனைத்தும் நிராசையா போயிருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நீண்ட கால கனவுகள் நிறைவேறும் காலம். அந்த புதிய நபர் ஒரு அதிர்ஷ்ட தேவதை போல வந்து உங்க வாழ்க்கையின் லாப கணக்க ஆரம்பித்து வைப்பாருங்க. மூத்த சகோதரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. இத்தனை நாளா இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகுங்க. கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையும் விசித்திரமா சிந்திப்பீங்க. அது சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாட்டை உண்டாக்கி இருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் பழைய அன்பு பிறக்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்க கொண்டிருந்த தேவையற்ற கவலைகள் நீங்குங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு புதிய கலையிலோ அல்லது கல்வியிலோ சாதிச்சு உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு கணுக்கால் வலி அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால நீங்க மன ரீதியாகவும் மிகவும் பலவீனமா உயர்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான ஆற்றல் உங்க உடலில உண்டாகுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீருங்க. மன நிம்மதி கிடைச்சாலே உங்க ஆரோக்கியம் தானாகவே மேம்படுங்க. பழைய உற்சாகத்துடன் நீங்க மீண்டும் சமூகத்துல வலம் வர தொடங்குவீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணுங்க. கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே வெளிப்படையானவர்கள். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிலருக்கு அது பிடிக்காதுங்க. உங்க ஐடியாவை பறிக்க ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய வாய்ப்பை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே தம்மட்டம் அடிக்காதீங்க. குறிப்பா உங்க வெற்றியின் ரகசியங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாமுங்க. காரியம் முடியும் வர ரகசியம் காப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. கும்பராசி பெண்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் மற்றும் மனிதாபிமானம் கொண்டவர்கள். நீங்க உங்க குடும்பத்திற்காக எத்தனையோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க அறிவுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறுங்க. அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க ஆன்லைன் வர்த்தகம் அல்லது சமூக சேவையில ஈடுபட்டா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. உங்க சமூக அந்தஸ்து உயருங்க. உங்க குடும்பத்தினர் உங்களை ஒரு மகுடம் சூட்டப்பட்ட அரசியா மதிக்க தொடங்குவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. புதிய ஸ்டார்ட் அப் தொடங்க நினைப்பவர்களுக்கும் ஆராய்ச்சி படிப்புல இருப்பவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கௌரவமான அங்கீகாரம் உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க. குறிப்பா புதுமை விரும்பும் இளைஞர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளரா இருப்பாருங்க.
காதல்ல சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அது சுமூகமா முடியுங்க. உங்க மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. கும்பராசிக்காரர்கள் அறிவால உலகை ஆள நினைப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அறிவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க சிந்தனையை பாராட்டி ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்தும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் எதிர்காலத்திற்கான புரட்சியா இருக்குங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காக நீங்க வாழத் தொடங்குவீங்க. இது உங்கள் வாழ்வின் வசந்த காலம்ங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைக்கணுங்க. உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால ஏழைகளுக்கு உதவி செய்வது அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றியையும் மன அமைதியும் தருங்க. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்கள் பயத்தை போக்கி பெரும் தைரியத்தை தருங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த தனிமை போராட்டம் முடிய போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையா மாறப்போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இதுங்க. உங்க எதிரிகள் உங்க முன்னே தலை குனிவாங்க. இவனால இது முடியுமா, இவன் ஒரு பைத்தியக்காரன்னு உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்னால நீங்க ஒரு ஜீனியஸா சொல்லிக்க போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறிவிட்டதுங்க. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமில்லைங்க. பொருளாதார விஷயத்துல கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டுங்க. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் பொழுது அதை சமூக பணிகளுக்கும் சேர்த்து செலவு செய்யுங்க. அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில முதலீடு செய்யணுங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கும் யோகம் அல்லது பூமி வாங்கும் யோகம் பிரகாசமா உள்ளதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி எனும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்க ஒரு வேற்று கிரகத்துல இருப்பது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போது இந்த உலகம் உங்க கையிலைங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் பொழுது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்கள் பொறுமைக்கும் உங்கள் மனிதாபிமானத்திற்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. கும்பராசிக்காரர்கள் நீங்கள் மிக ரொம்ப வித்தியாசமானவர்கள். அந்த தனித்துவம் தான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்டிருப்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்குங்க. மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுங்க. உங்கள் முகம் இத்தனை நாள் வாடி போயிருந்தது, இனிமேல் அது புது பொலிவுடன் ஜொலிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை உங்கள் மனதின் ஆழத்துல குறித்து வைத்து கொள்ளுங்க. அந்த புதிய நபர் உங்கள் கதவை தட்டும்போது உங்க வாழ்க்கையே ஒரு நந்தவனமா மாறப்போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எப்போதுமே புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குங்க. அந்த எண்ணம் நிறைவேற தேவையான அனைத்து வசதிகளும் இப்போது உங்களிடம் வந்து சேருங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்கின்றனுங்க. இப்போது நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. மண்ணுக்குள் மறைந்து கிடந்த புதையல் எப்படி வெளியே வந்து ஒளி வீசுமோ அதே போல நீங்களும் கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்து இப்போது ஒளி வீச போறீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்குமுங்க. இத்தனை நாளா உங்களை ஏளனமா பார்த்தவங்க, அடடா இவ்வளவு பெரிய அறிவாளியா இவர் என்று ஆச்சரியப்படும் நிலை வருங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க கர்வம் கொள்ள வேண்டாமுங்க. எப்போதும் போல பணிவாவே இருக்கணுங்க. உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமேல் உங்கள் திறமைக்கு உலகமே கைதட்டுங்க. நீங்க ஒரு டெக்னிக்கல் துறையிலோ அல்லது சமூக சேவையிலோ இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டு இருக்குதுங்க.
அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவாருங்க. இதன் மூலமா நீங்க புகழின் உச்சிக்கு செல்வீங்க. வெளிநாடு செல்லும் கனவு அல்லது பெரிய மனிதர்களின் நட்பு கைகூடுங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருங்க. உங்க கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துருச்சுங்க. இனி வருவது எல்லாம் லாப கணக்கு தாங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வைத்திருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்குமுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல நன்றா பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுமுங்க, ஒரு டைரக்ஷன் கொடுக்குமுங்க, ஒரு எச்சரிக்கை கொடுக்குமுங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறுங்க, நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மைங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போம்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரணும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வைங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசுதான் உங்க பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, நீங்க விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாதுங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டுங்க, உங்களை நம்புங்க, உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யாரிடமும் இல்லைங்க. எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க. அதை உணருங்க, அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிக்குங்க. இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.